ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாடியில் ஓப்பன் பண்ணியிருக்க போத்தீஸ் தான் போயிருந்தோம். மே 4th போயிருந்தோம். நாங்கள் மே 4th இல்லை, மே 3rd போயிருந்தோம். நல்லா சூப்பராக நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். எங்களோட ரிலேட்டிவ் அங்கே போயிருந்தாங்க. அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்கன்றதுனால அங்கே போயிட்டு நிறைய கிட்ஸுக்கான கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, பசங்களுக்கும் லீவ் விட்டாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கெலாம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இடம் இருந்தது. எவ்வளோ காரு எவ்வளோ வண்டி வந்தாலுமே அதை மேனேஜ் பண்ணி ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நிறையா ஸ்பேஷியஸாக இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த போத்தீஸ் எல்லா கடையை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளை வரவேற்கிறதுக்காகவே இங்கே பாருங்கள், இந்த கரடிலாம் பார்க்கிங்காண்டியே வந்துடுச்சு. நம்மளை வரவேற்கிறதுக்காகவே இந்த மாதிரிலாம் பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹைட்டாக நல்லா குண்டாக இருக்குது. குழந்தைங்கலாம் சில பேர் பார்த்தாவே பயப்படுற மாதிரி தான் இது இருந்தது. ஆனாலும் சில பசங்கள்லாம் போயிட்டு அதை தொட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு தான் இருந்தாங்க. இது போத்தீஸ் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நல்லா நீங்கள் இந்த சம்மரை நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும், பசங்களை எங்கேயாவது கேம்ஸுக்கு கூப்பிட்டு போகணுன்னா நீங்கள் இங்கே கூப்பிட்டு போகலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா இந்த கேம் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. இது ரிங்கு நம்ம அந்த எலிஃபேண்ட்டு போடணும். அந்த எலிஃபேண்ட்டோட இதில் இந்த மாதிரி போடணும். ஆனால் நான் இன்ன வரைக்குமே எந்த கிட்டுமே போடல. அவங்க தூரமாக மேபி அந்த தூரமாக நின்று போட வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஸ்பின் பண்ணுறது. நம்ம ஸ்பின் பண்ணும்போது அந்த ஏரோ மார்க்குக்கு நேராக எது நிற்கிதோ அதை நம்மளுக்கு தருவாங்க. நாங்கள் ஸ்பின் பண்ணும்போது என் 2 பொண்ணுக்குமே பார்த்திங்கன்னா சாக்லேட் தான் வந்துடுச்சு. அந்த 1 ரூபி சாக்லேட்டை கொடுத்துட்டாங்க. நான் கூட சாக்லேட்னால் எதாவது பெருசாக தருவாங்கன்னு நினச்சேன். 1 ரூபி சாக்லேட்டு கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வந்தாச்சு. நம்ம பெரியவங்களுக்குமே கேம் இருக்குங்க. லேடீஸ் மட்டும்தான் அந்த கேமுக்கு. இந்த ஹேமர் கேமு. இந்த ஹேமரை வச்சு நம்ம இந்த நடுவில் அடிக்கணும் நல்லா. அது ஏதோ குறிப்பிட்ட நம்பர் சொல்கிறாங்க. அந்த நம்பரை க்ராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கிஃப்ட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்டிக் கேச்சர். இது ஃபாஸ்ட்டாக கேட்ச் பண்ணணும். இதை எங்கள் ஹஸ்பண்ட் ப்ளே பண்ணாங்க. ஆனால் ஒன்றுமே பிடிக்க முடியல. 5 சான்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஏதாவது பிடிச்சோன்னா எக்ஸ்ட்ரா சான்ஸ் கிடைக்கும். ஒன்றுமே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி, அடுத்த ஃப்ளோருக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். இப்போ நான் காட்டின எல்லா கேம்ஸுமே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்தது. இது பெரியவங்களும் விளையாடலாம். இந்த அந்த ஃபாஸ்ட் கேச்சர் அந்த கேமும் அந்த ஹேமர் கேம் லேடீஸ் மட்டும்தான். இதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த கேம் செக்ஷன். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னா என்னென்னா, எல்லா ஃப்ளோர்லேயுமே இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த ஃப்ளோர் போனாலுமே தண்ணி நீங்கள் குடிக்கலாம். அது இன்னொன்றுமே நம்மளுக்கு தண்ணி வேணும்னு கேட்டால் ஃப்ரீயாக பாட்டில் கூட தராங்களாம். அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். எங்கள் கசின் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாரீ செக்ஷன் தான் இருந்தது. அதில் ஆஃபர்ஸ்லாம் வேறு விட்டுருந்தாங்க. ஒரு சாரீ வாங்கினீங்கன்னா 2 சாரீ ஃப்ரீ அப்படின்னு. நாங்கள் ஒரு சாரீக்கான ரேட் நான் கேட்டப்போ 1900ன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ! அந்த விலைய பார்த்தோன்னே, அதுவும் சாரியும் அந்த அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அதனால் நான் ஓகேன்னு விட்டுட்டேன். எல்லா ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த நெயில் பாலிஷு, இந்த மெஹந்திலாம் எல்லா ஃப்ளோர்லேயுமே விற்கிறாங்க. இங்கே சைடில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த கிளி ஜோசியம், எலி ஜோசியம்ன்றாங்க பாருங்கள். அதெல்லாம் நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். எலி ஜோசியம்லாம் இப்போ தான் நேர்லேயே பார்க்குறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதெல்லாம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த சாரீக்கான செக்ஷன் தான். ஆனால் சாரீ செக்ஷன்னால் எவ்வளோ லாங்காக, எப்போ செம கூட்டமாக இருந்தது. வீடியோவும் அந்தளவுக்கு கிளியர் கட்டாக எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். சாரீலேயே நிறைய வெரைட்டிஸான சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
சரவணா ஸ்டோர் மாதிரியே எல்லா ஃப்ளோர்லேயுமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்குது. நம்மளால் நிற்க முடியலனா உட்காந்துக்கலாம். ஒருத்தங்க மாடலுக்காக சாரீ கட்டியே வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அவங்க பாவம் எவ்வளோ நேரம் தான் அப்படி நிற்பாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ், சாரியில் மட்டும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருந்தது. பை ஒன் கெட் டூ. எப்போவுமே நம்ம பை ஒன் கெட் ஒன் தான் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் அண்ட் கெட் டூன்ற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த எலியை பார்க்க தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை தான் போய் பார்த்துட்ருந்தேன் அந்த ஃப்ளோரில். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஃப்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து உட்காரத்துக்கும் நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த டை கேம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுவும் வந்து கிட்ஸ் விளையாடுறது தான். அதே ஃப்ளோரில் தான் இந்த மேக்னெட் கிராஃப்ட் ரோடும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து போயிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போனேன். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டாப்ஸ்னால் அந்த குர்த்தி செக்ஷன் தான் எல்லாமே. அதில் ஒரு 2-3 குர்த்தி மட்டும் நான் எடுத்து ரேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். 2XL தான். எவ்வளோ ரேட்னா ₹665 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குர்த்தி பார்த்தேன். அது வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா 1000 சம்திங் வந்து அந்த குர்த்தி போட்டிருந்தாங்க. எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு போத்தீஸில் ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தாலும் பட் ஆனால் மெட்டீரியல் வைஸ் வந்து நம்மள வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். துணி குவாலிட்டிலாம் வந்து நம்ம எதிர்பார்த்தத விட சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிவி மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து விஆர். அது வந்து ஆனே பண்ணல. நாங்கள் வரும்போது தான் ஆன் பண்ணாங்க. அதனால் நாங்களும் போகல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சுடிதார் மெட்டீரியல் பார்க்க சாரீ மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா மெட்டீரியல் நம்ம வாங்கி அதை சுடிதாராக வந்து தைச்சிக்கலாம். அந்த மாதிரி மெட்டீரியலுக்கும் தனியாக செக்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாரீஸ்லாம் வந்து வச்சு பார்த்துட்டு சுடிதார் டாப்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதே ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா இந்த கேமும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. எங்கே லைட் எரியுதோ கரெக்டாக நம்ம அங்கே பார்த்து வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். பார்க்குறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. பசங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. அதே ஃப்ளோரில் தான் அந்த செகண்ட் ஃப்ளோர்லேயே வந்து டேட்டோலாம் போட்டுட்ருந்தாங்க. டேட்டோனா இந்த சென்ஸ் இந்த பெயிண்ட் வச்சு வந்து நம்ம என்ன வேணுமோ அது வந்து போடுவாங்க. நான் இப்போ காட்டினேன் இல்லையா, நம்மளுக்கு வந்து பீகாக் வேணுமா இல்லை டோரா ஃபேஸ் வேணுமா, அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் எது வேணும்னு நம்ம சொன்னோன்னா அவங்க வந்து அது வந்து பெயிண்ட்டை வச்சு டேட்டோவாக நம்மளுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டோ போடுறதுக்காக நான் என் பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ வந்து நான் அங்கேருந்து கீழே வியூ பார்த்தம்போது எடுத்த வீடியோ தான் இது. கீழே வியூ வந்து பார்க்கிங்லாம் பார்த்துருந்தேன். மேலேருந்து பார்க்கவும் நல்லா சூப்பராக இருந்தது. இதான் என் பொண்ணு போட்ட டேட்டோ. இதான் வந்து டோரான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்டதுனால சரி போட்டுக்க சொல்லியாச்சு. ஆனால் என்ன எதுனாலும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்து ஜென்ஸுக்கான செக்ஷன் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஊஞ்சல், அதுக்கப்புறம் வந்து இந்த சர்க்கஸ், அதுக்கப்புறம் வந்து சீஸா, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய குட்டி குட்டி கேம்ஸ். அப்புறம் இந்த பாருங்கள், இந்த கார் கூட வந்து ஓட்டுறது. ஆனால் இந்த கார் தான் வந்து கிடைக்கவே இல்லை ஓட்டுறதுக்கு. ஏன்னா மேபி கம்மியான கவுண்ட் வச்சுருப்பாங்களான்னு தெரில. இந்த கேமோட நேம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமோட நேம் எனக்கு தெரியல. இதுவும் விளையாடிட்டு இருந்தாங்க. சும்மா அங்கே நின்று பார்த்துட்ருந்தோம் எப்படி விளையாடுறாங்கன்னு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் 4th ஃப்ளோருக்கு வந்து வந்தாச்சு. 4th ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ஸுக்கான செக்ஷன் தான். அதில் வந்து இந்த கேம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்க தான் விளையாட முடியும். சரி அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். அதே ஃப்ளோரில் 4th ஃப்ளோர்லேயே வந்து கேரம் போர்ட் சேலஞ்சு சொல்லிட்டு விளையாடிட்டுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம விளையாடணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க விளையாடணும். இங்கே சைடில் இந்த கடை இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்களே, உண்மையான சில்வர், கோல்டு அங்கங்கே வந்து எல்லா ஃப்ளோர்லேயுமே அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செஸ்ஸு சேலஞ்சும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க.
செஸ்லண்டில் எல்லா கேம்லையும் வின் பண்ணால் சின்ன சின்ன கிஃப்ட்டும் உண்டு. ஒரு சின்ன கார் அது மாதிரி இதாக கொடுப்பாங்க. இப்போ இந்த கேம் பாருங்கள், பேஸ்கெட்குள்ளே அந்த பால் வந்து போட்டோன்னா ஒரு பென்சில் வந்து கிஃப்டாக தருவாங்களாம். ஆனால் வந்து இது ரொம்ப குட்டி பசங்களுக்கு தான் இந்த கேமு. ஆனால் ரொம்ப லாங்லேருந்து போட வைக்கிறாங்க. கண்டிப்பாக போடவே முடியாது போல். அந்த மாதிரி நாங்கள் கூட போடலைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் பக்கத்தில் நிற்க வச்சாவது போட வைங்க, நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 5th ஃப்ளோர் வந்தால் ஃபுல்லாக ஹோம் அப்ளையன்ஸ் தான். வீட்டுக்கு தேவையான மிக்ஸி, கிரைண்டர், ஸ்டவ், ஃபேனு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். சரி, நாங்களுமே வந்து மிக்ஸி ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்ருந்தோமா, சரி ஏதாவது நம்மளுக்கு வாங்க முடியுதான்னு சொல்லிவிட்டு அதை பற்றிலாம் நல்லா விசாரிச்சிட்ருந்தோம். வாங்குகிற ஒரு பிளான் இருந்தது. சரி, அதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து விசாரிச்சுட்டு மட்டும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த 6th ஃப்ளோர் போகிற வழியில் வந்து அந்த நிறைய பிளாஸ்டிக் பூங்கெலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே 6th ஃப்ளோர் வந்தால் ஃபுல்லாக க்ராசரியும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் தான். ஃபுல்லாக 6th ஃப்ளோர் ஃபுல்லாக. அங்கே எதுவுமே கேம்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் வாழைப்பழம் மட்டும் கொஞ்சம் நல்லா பழுத்து போன பழம் ஒரு 5 பழத்தை போட்டு 10 ரூபா 10 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது யாருமே வாங்கலை எனக்கு தெரிஞ்சு, நான் பார்த்த வரைக்குமே. அதுக்கப்புறம் வாங்கினாங்களான்னு தெரியல. ஏன்னா பழுத்து போனால் அது வேஸ்ட்டாக தானே போகும். அதனால் கம்மி ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்களான்னு என்னன்னு தெரியல. மற்றபடி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து அவங்க வந்து மே மந்த்துக்கான ஆஃபர்ஸ் வந்து க்ராசரியில் வந்து விட்டுருந்தாங்க. சரி, இது நம்மளுக்கு தேவைப்படலைனாலும் வேறு யாருக்காவது பார்க்குறவங்களுக்கு வந்து தேவைப்பட்டுன்னா இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோர்லேயே 6th ஃப்ளோரில் வந்து நான் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது பார்த்தேன் என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக வந்து வாட்டர் கேன்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து லிஃப்ட் ஏறியாச்சு. ஏறி அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போனால் இது பாருங்கள், நாங்கள் கீழே இறங்கி வரும்போது இந்த இந்த கேம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இதுவுமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்தது. இதெல்லாம் போகும்போது நாங்கள் பார்க்கல, வரும்போது தான் பார்த்தோம் இந்த கேமுமே. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளேயும் கேன்டீன் கூட இருக்குது. அங்கேயே நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்ணுன்னு சாப்பிட்லாம். அப்புறம் பார்க்கிங் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.